ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம் இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம் இலக்கு. இதற்கென தொண்டர்கள் உழைக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி நமதே. 2026இல் வெற்றி பெறுவது நமது கூட்டணிதான். தேர்தல் பணிகளை முழுவீச்சில் களத்தில் மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் மோடியை எதிர்த்து பேசும் துணிவு பழனிசாமிக்கு இருக்கிறதா? திமுக என்றால் மட்டும் பழனிசாமி கத்தி பேசுகிறார். திமுக என்றால் கொள்கையும் அதை நிறைவேற்றும் தியாகமும் தான் அடிப்படை. பழனிசாமியின் அரசியலுக்கு என்ன அடிப்படை? துரோகத்தை தவிர பழனிசாமிக்கு பெருமையாக சொல்ல என்ன உள்ளது? காற்றில் கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டுகிறார் பழனிசாமி. 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுகவின் ஓட்டு சதவீதம் உயர்ந்திருப்பதாக பழனிசாமி பேசுகிறார். பிரதமர் மோடியை எதிர்த்து பேசும் துணிவு பழனிசாமிக்கு இருக்கிறதா? டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்காக எதிராக பாஜகவை கண்டித்தாரா பழனிசாமி? அதிமுக 2019ஐ விட 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் 12.58% ஓட்டுகள் குறைவாக பெற்றுள்ளது. 14 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக 32.98% ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும். அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டல் வகுத்தல் கணக்கே தெரியாது என்று நம்பி பொய்க்கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி சொன்ன கணக்கை அடிப்படை அறிவுள்ள அதிமுகவினரை நம்ப மாட்டார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார்.